பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் அடுத்த கட்டம் வந்து என்னவா இருக்கும், சூழ்நிலைகள் என்னவா இருக்கும், என்ன மாதிரி மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, உங்கள் காதலில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த டெக்கில் இருந்து விஷயங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்கில் இருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம். நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காதலில் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் ஒரு அமைதியான சூழ்நிலை தான் போய்கொண்டிருக்கும். ஓகே, இந்த அமைதி எதை நோக்கி அப்படின்னா, உங்கள் நபர்களை காயப்படுத்தக்கூடாது, எதுவுமே பிரச்சனை க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்னதான் உங்கள் நபர்கள் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனால் கூட நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருணையோடு உங்கள் நபர்களை பார்த்து கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போது நீங்கள் உங்கள் காதல்களை காயப்படுத்திடக்கூடாது, எதுவுமே பெரிய பிரச்சனை க்ரியேட் ஆகிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களை காயப்படுத்திடுவோம் அப்படின்னு நினைக்க நீங்களுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்க நிஜமாகவே உங்கள் காதல் வந்து ஒரு தளர்வான நிலைக்கு தான் போய் கொண்டிருக்கு அப்படின்றத நான் இங்கே உணர்றேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுறதுனாலும் இன்னமும் உங்கள் காதலை மீட்டு கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கொண்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் பிளானிங் வந்து சரியாக பண்ணணும். ஓகே, அப்போது இந்த கருணை அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயத்துக்காக நீங்கள் போராட தயாராக இருக்கும் பட்சத்தில் இந்த நபர்களை வந்து நீங்கள் ஈர்க்க முடியும். அப்படி இல்லை, நான் இன்னுமே காயப்படுத்த மாட்டேன், நானுமே காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜவ்வு மாதிரி அப்படியே இந்த காதல் வந்து இழுத்து கொண்டே தான் போகும். ஒரு சரியான ஒரு ஆன்சரும் ஒரு பதிலும் கிடைக்காம ஜவ்வு மாதிரி இழுக்கும். அப்படின்றதுனாலோ என்னமோ இங்கே யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கான முயற்சிகளில் நீ வந்து ஈடுபடு, அப்படின்னா தான் எதிர்காலத்தை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஓகே, இல்லைன்னா இப்போ இந்த காதல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டெக் ஆகி ஒரே இடத்துல தான் நின்று கொண்டிருக்கும். ஓகே, அப்படியே நீங்கள் ஸ்டெப் எடுக்காமலே காயப்பட்டுரும் பயந்து கொண்டு இல்லை வேறு உணர்வுகளாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த இடத்துல தடை செய்யப்படும். இன்னும் கிடைக்கல, நியாயமாக உங்களுக்காக கிடைக்கக்கூடிய நீதி கூட என்ன நேரம் கிடைக்காம இருக்குது அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இங்கே நீங்கன்னா ஒரு சில நபர்கள் இங்கே நியாயமாகவே உங்கள் நபர்களோடு நீங்கள் சேர்ந்துருக்கணும், நியாயமாகவே உங்களோட சைட் நியாயம் இருந்தாலுமே கூட என்னால் இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த முடியலை. பட் இந்த சைட் நியாயமே இருந்தால் கூட போராட முடியலை, அதனால நான் இந்த இடத்துல வந்து மௌனமாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் காதல் வாழ்க்கை வந்து இப்போ போய் கொண்டிருக்கு. ஓகே, உங்களோட சைட் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுக்காமல் தாராளமாக நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம். நீங்கள் இன்னும் மௌனம் காத்துக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த காதல் வந்து நகர்ந்து தான் போகும். ஓகே, அதனால உங்களோட சைட் நியாயம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னோக்கி போகிறது நல்லதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியலை, ஓவர் திங்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுனால உங்கள் காதல் வந்து ஒரு மாயைக்குள்ளே தான் போகுது. அதனால நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக என்ன விஷயம் நடக்கணுமோ அதில் உங்கள் சிந்தனைகள் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இப்போ உங்கள் நபர் வந்து தற்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன சிந்திக்கணும் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இல்லை கற்பனை உலகத்துக்கு தள்ளப்பட்டு போகிறீங்க.
ஏன்னா நிஜத்தில் இந்த விஷயத்த நடத்தி கொள்ள முடியாது அப்படின்றதுனால இந்த ஏக்கமும் வருத்தமும் ஓகே நான் கற்பனையிலையாவது என் நபர் கூட நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி உங்களை அப்படி தள்ளுதான்றது எனக்கு தெரில. பட் இங்கே நிஜமாகவே நீங்கள் கற்பனையில் உங்கள் நபர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்றது மட்டும் இங்கே உறுதியாது, ஓகே, ஊர்ஜிதமும் ஆகுது. ஏன்னா இங்கே நிறைய நபர்கள் நீங்கள் கதைக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இவங்களோட வாழ்ந்த ஞாபகத்தை எண்ணி எண்ணி தான் என்னோட நாட்களை வந்து நான் இன்னுமே கடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. ஓம் உண்மையாக உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட எண்ணங்களை வந்து எஸ் என்று சொல்லிட்டு போங்க, ஓகே, நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன், ஓகேயா. மற்றது இங்கே வந்து அடுத்த கட்டம் எதை நோக்கி போகும் அப்படின்னா உங்களுடைய கற்பனையில் வாழ்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்றதுக்கான ஸ்டெப்புகளை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்திரமான இடத்த நோக்கி உங்களுடைய காதல் வந்து மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்கிறேன். ஸோ உங்கள் காதலில் வந்து இப்போ ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னாலுமே கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் ஏற்கனவே திருமணமாகி இருக்காங்க, அவங்க ஒரு டிவோர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா கூட இன்னொரு வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கேன், என் காதலுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கான நபர்கள் உங்களை நோக்கி வந்து சேர்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப வேகமாக நடக்கும், ஓகே. ஸோ இப்போ யாராவது பார்ட்னர் கூட இருக்காங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தாலுமே கூட ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கீங்க, உங்கள் நபர்களை நோக்கி இருக்கீங்க, வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையெல்லாம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போக போகுது அப்படி தான் சொல்லணும், ஓகே. ஸோ இங்கே ஒரு சில நபர்களுக்கு உங்கள் நபர்களோட ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து அமைய போகுது, ஓகே. ஸோ இந்த ட்ராவல் அப்படின்றது எந்த இடத்துலையும் உடையக்கூடியதாக இருக்காது, ஓகே. இந்த ட்ராவல்ன்றது லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை உங்கள் நபர்களும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகே. ஸோ அதாவது 2 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இது வரைக்குமே மனசார நான் சில விஷயத்த வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். பட் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காதலில் அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கள் நபர்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு வரும், ஓகே. ஸோ அதே மாதிரி உங்கள் காதலை வந்து தக்க வச்சு கொள்ளணும், இந்த காதலுக்காக நான் ஸ்டெப் எடுக்கவும் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களும் மாறுவாங்க. இங்கே மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இங்கே வரப்போகுது. உங்கள் காதல் எதை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் காதலில் வந்து ஒரு திருப்பமுனை வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம், ஓகே. இது வரைக்குமே உங்கள் காதல் வந்து ஏற்கப்படலை, மறுக்கப்பட்டிருக்கு, என்னோட மனசை வந்து நான் வெளிப்படுத்திட்டேன், இது ஒன் சைடாக இருந்தாலும் சரி, ஓகே. ஸோ உங்கள் காதல் வந்து என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி இதை நான் சொல்லியும் இந்த நபர்கள் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளலை, இது நடக்குமாட்டே தெரில அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களே திரும்ப திடீர்னு வந்து இந்த நபர்களே இந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இது வரைக்குமே ஏன் உங்கள் நபர்கள் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களுக்குமே ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்த நபர்கள் ஏற்கனவே ஒரு காயப்பட்டிருப்பாங்க, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அடி ஒன்று விழுந்திருக்கும், ஓகே. ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்க ஸோ இதிலேருந்து வெளியே வந்து உங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கும், ஓகே. ஸோ இப்போ பார்க்க ஒரு சில நபர்கள் நீங்களே போய் கேட்டால் கூட அந்த நபர்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த லைஃப்லேருந்து மீண்டு வந்து உங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான் இப்போ போய் கொண்டிருக்கு அப்படின்றதுனால இப்போ காதலில் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்க இந்த நபர்கள் வந்து உங்கள் காதலை ஏற்றுக்கொண்டு உங்கள் மனசில் இருக்க விஷயத்த சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்களாவே வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு படி மேலே முன்னேற்றத்தை நோக்கி தான் நகரும் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகே. ஸோ ரொம்ப நாளாகவே என் பார்ட்னருக்காக காத்து கொண்டிருக்கேன். பட் அவங்களோட சைட்லேருந்து எதுவுமே வரலை அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்து வரக்கூடிய மாதிரி வாய்ப்புகளை வந்து அமைச்சு தரும் அப்படின்றாங்க, ஓகே. ஸோ அதாவது திருப்பு முனை இப்போ வந்து நான் குழம்பி கொண்டிருக்கேன். இது வரைக்குமே உங்களோட காதலில் வந்து நான் இப்போ காதலை தெரிவித்தேன், இல்லை நான் நீங்கள் வாங்க என் லைஃப்பில் இருங்க அப்படின்னு நான் கெஞ்சிட்டேன். ஆனால் அவங்க எந்த ஆன்சருமே கொடுக்குறாங்கல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து கண்டிப்பாக குழப்பக்கூடிய மாதிரி சுச்சுவேஷனாக இருக்காது. அது வந்து ஒரு நியூ பிகினிங் எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவான ஒரு விளக்கம். வேணுமா, ஓகே வேணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, இல்லை நீங்கள் வேண்டாமா அதையுமே ஓப்பனாக நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது ஒரு தெளிவான ஒரு விஷயத்த ரைட் டைமில் வந்து அப்படியே கிடச்சிட போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது, ஓகே.
ஸோ அப்போ இந்த காதலில் வந்து ஒரு முன்னேற்றம் நடக்க போகுது, ஒரு மாற்றம் நடக்க போகுது. அப்போ இங்கே ஒரு சிலர்கள் நபர்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கும்? இந்த காதல் வந்து முடிய போயிட்டு, இதுக்கப்புறம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி டக்குனு அங்கால இருந்து நான் புதுப்பிச்சு வரேன், புதுசா அந்த காதல தொடங்கி வரேன் அப்படின்ற மாதிரி நியூவா ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளே ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டிருக்கு. ஒரு பதிலுமே கிடைக்கிறாங்கல்ல, இவங்க சொன்னா நானாவது போயிடுவேனே, என் டைமாவது நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ல, என் லைஃப்ப பார்த்துக்கணும் இப்படிங்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு தெளிவான பதில உங்களுடைய நபர்கள் வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய மாதிரி அடுத்த கட்டம் வந்து நகரும். ஓகே. ஏன்னா இதுவரைக்குமே இந்த நபர்கள் ஏன் ஆன்சர் குடுக்கல அப்படின்னு பார்த்தா, உங்க காதல பொருத்தப்பட்டு உங்க காதல் கண்டிப்பா ஏதாவது ஒரு துரோகத்துக்குள்ள சிக்கியிருக்கும். ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா இந்த காதலோட ஆரம்பத்த வந்து ஸ்டார்ட்லேயே தடுத்திருப்பாங்க. ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி இந்த காதலோட ஒரு முட்டாள்தனத்த வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் உங்க நபர்களுக்கு. ஓகே. ஸோ அதனாலோ என்னமோ உங்க நபர்களால நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பதில வந்து குடுக்க முடியாம இருந்திருக்கும். ஓகே. ஸோ அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. தெளிவு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காதலில் வந்து இருக்கக்கூடிய மர்மங்கள் வந்து விளக்கப்படும். ஓகே. ஸோ அப்போது யாராவது உங்கள் காதலுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இல்லை வேணும்னே ப்ளே பண்ணி கொண்டிருக்காங்க, பிரித்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இந்த விஷயத்துலலாம் உங்களுடைய நபர்கள் வந்து கவனம் செலுத்துவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த காதலில் ஒரு தீர்மானத்தை வந்து இந்த நபர்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் இங்கே தெரியுது. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திக்க நீங்களுமே ரொம்ப ஓடி ஓடி இந்த காதலுக்காக நான் ரொம்பவே இழைச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்களும் ஒரு அமைதியான ஒரு பாதைக்கு போயிட்டுருக்கலாம். ஓகே. என்ன நடந்தாலும் ஓகே நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்குமே க்ரியேட் ஆகியிருக்கும். ஏன்னா நீங்களுமே அவ்வளோ ஒரு காயப்பட்டிருப்பீங்க. ஓகேயா. ஸோ இந்த காதலை பொறுத்து அப்போ 2 பக்கமுமே போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். இந்த காதலுக்காக நான் இவ்வளோ பண்ணேன். இதுலேயே பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ பண்ணேன், நீ இவ்வளோ பண்ணியிருக்கியா அப்படின்றதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு ஜலசையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்க்க 2 பேருமே 2 பேர் பக்கத்தில் இருந்தும் இந்த காதலுக்காக போராடுறீங்க. இந்த காதலை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கீங்க. ஆனால் அங்கால நடக்கிற சூழ்நிலை என்னமோ 2 பேர்த்தையுமே ஒரு போராட்டத்துக்குள்ளாக்கிடுது அப்படின்றதுனாலோ என்னமோ 2 பேர்த்தாலையுமே ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர முடியல. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த நபர்களாலேயும் ஒரு பதிலை கொடுக்க முடியலை. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை பொறுத்து கண்டிப்பாக ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும். உங்களுக்குமே இந்த பயம் இருந்திருக்கலாம். என்னென்னா இப்போ இந்த காதலுக்காக நான் போராட ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த காதல் முற்றிலுமே இல்லாமல் போயிடும். இந்த பக்கம் நியாயமே இருந்தால் கூட நான் இது சொல்ல போனேன் அப்படின்னாலே இதில் ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகியிருக்கும். அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த காதலில் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகியிருந்தாலும் ஓகே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட இந்த விஷயம் தான் இன்னுமே உங்கள் காதலில் வந்து ஒரு ஸ்டெக் மூமெண்ட்டில் வச்சுருக்கு. ஸோ அப்படி பார்க்க உங்கள் நபர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தப்பான நபர் அப்படின்ற மாதிரியும், இல்லை உங்களோட மூமெண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்களை நினைக்க வச்சிருக்கு. ஓகே அப்படி சொல்லலாம். ஓகே. அப்போது நீங்கள் உங்களோட மேலே தப்பில்லை அப்படின்னா இந்த காதலுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு முட்டாள்தனம் பண்ணாதீங்க. ஓகே. உங்களோட மேலே தப்பு இல்லையா, தப்பு இல்லை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. அதுக்காக வேண்டி இப்போ நான் இதை ஏற்றுக்கொண்டா அடுத்தவங்க காயப்படுவாங்களா இப்படிலாம் பார்த்துக்கொண்டு இன்னமுமே நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து இன்னுமே உங்களை காயப்படுத்தும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களோட சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் வரப்போகுது. இந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஓகே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களும் ஏற்க தயாராக இருப்பாங்க. நீங்கள் உங்களோட சைடில் இருக்க நியாயத்தை உண்மைத்தன்மையை அப்படியே சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணுறதோ, இல்லை நான் இப்படி பண்ணினா அது சிம்பத்தியால் க்ரியேட் ஆகி மாறுவாங்க அப்படிலாம் நினச்சி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சொதப்பிடும். ஓகே. ஸோ இதில் மனசுக்கு விரோதம் இல்லாமல் என்ன விஷயம் நடந்ததோ நீங்கள் அப்படியே அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்களோட பார்ட்னராலேயும் இந்த விஷயத்த ஓகே நான் மன்னிச்சுக்கொள்கிறேன், ஓகே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம திரும்ப ஒரு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ காதலோட மாற்றங்கள் வந்து நல்ல வகையில் நிகழணும் அப்படின்னா நீங்கள் இருக்க விஷயத்த இருக்க மாதிரியே ஏற்றுக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இருக்க விஷயத்த மிகைப்படுத்தாமல் இருக்க விஷயத்த அப்படியே உங்கள் நபர்கள்கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறதும் நல்ல விஷயம்தான். ஓகே. ஸோ இங்கே ஒரு சில நபர்களுக்கு பார்க்க நீங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியே தெரிஞ்சு கொண்டிருக்கு. ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் பதிலை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் அந்த இடத்துல ஒரு குற்றவாளியாக தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேயா.
ஸோ, அப்போ இங்க பாக்கிக்கு காதல்ல வந்து ஒரு மாற்றம் நிகழப்போகுது. இந்த மாற்றம் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ உங்க காதல்ல யாராவது உங்கள ட்ராப்புக்குள்ள சிக்க வச்சிருக்காங்க. இல்லாத ஒரு விஷயத்துக்காக உங்கள மாட்டி விட்டுருக்காங்க. இதனால தான் பிரச்சனை வந்தது. அடுத்த ஆளால தான் பிரச்சனை வந்தது. இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, இதில எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கப்போது. உங்க நபர்கள் உங்கள புரிஞ்சுக்கொள்றதுக்கான சூழ்நிலை வந்து வரப்போகுது. ஸோ, எது எப்படியோ உங்களுடைய செய்கைகள் வந்து உங்க நபர்கள வந்து எஸ் சொல்ல வைக்குமா, ஓம் சொல்ல வைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல போயிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில இருக்கும். அப்போ ஒரு தெளிவான தீர்மானம் வந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டே சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். காதல்ல அடுத்த கட்டமும் இதுதான். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லன்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதையும் பண்ண இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.